சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, சீமானனா கரெக்டா போய் நிறாரு. சீமானனா நீங்க கரெக்டா போய் நிறீங்க. நீங்க போற ரூட் தான் கரெக்ட். இனிமே எல்லாரும் வாங்க, வந்து வேலை செய்யுங்க, சம்பளம் வாங்கிட்டு போங்க. எங்க ஊர்ல ஓட்டு போடாதீங்க, வந்து வேலை செய். உன் ஊர்ல எலெக்ஷன் நடக்குதா, நீ போய் ஓட்டு போட்டு வா, உனக்கு ஒரு வாரம் கூட லீவ் தரோம். எங்க ஊர்ல நீ ஓட்டு போட ஆரம்பிச்சுனா உன்னோட தலைவனை தான் நீ தேடுவ, எங்க தலைவன் நீ தேட மாட்டேன். நம்ம வயிற்று என்னன்னு தெரியாது அவனுக்கு. ரேஷன் கார்டுல எல்லாரும் பேரும் சேர்க்கலாம், ஆனா எங்க அப்பா தான் குடும்ப தலைவர். அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானன் சொல்றேன். பேசுறீங்க அப்படி உண்மையை பேசுறேன், நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க கட்சியில இருக்கீங்களோ? அதெல்லாம் கிடையாது, நான் பக்கா அதிமுக காரன். புரட்சி தலைவர் அம்மா உயிரோட வரைக்கும் நான் பக்கா அதிமுக காரன். எங்க அப்பாலாம் பயங்கர ஏடிஎம்கேல பயங்கர பவர். சீமானன் பிடிக்கும், அவ்வளவுதான். அவருக்கு சொல்ற கொள்கைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். வர நவம்பர் 8 சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு? அவர்கிட்ட எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிறந்த நாளுக்கு என்னோட முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவருடைய கொள்கைகள்லாம் உண்மையிலேயே சூப்பரான விஷயம். அவர் வந்து ஜாதிலாம் பார்த்து ஓட்டு போடாத, அப்படி ஓட்டு போட தீட்டுன்றாரு, அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதியால தான் பிரித்து வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துட்டா நம்ம தமிழர்கள் மூச்சு பண்றதுனால தான் நம்மள எல்லாரையும் பிரிச்சு பண்றாங்க. அதனால இவர் டைரக்டா விஷயத்துக்கே வந்துட்டாரு, ஜாதி பார்த்து ஓட்டு போடாத அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் இருந்து கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் ஐயா மாதிரி இவரும் கொஞ்சம் சர்வே பண்ற ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணி வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். அதுவே நம்ம அவரை கண்டிப்பா பாராட்டணும். இல்ல நம்ம பொது நலன்னு சொல்லி வந்துட்டாலே நம்மள ஆட்டோமேட்டிக்கா 4 பேர் திட்டுவான், 4 பேர் வாழ்த்துவான். பொது நலன் நம்ம வந்துட்டாலே அதனால அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு 15 வருஷம் சர்வே பண்ணி தானே வராரு. அதுக்கு எத்தாதானே வராரு. ஒன்னும் அவரு தோண்டு போலியே, இன்னும் அவருக்கு பவர் தானே வருது. அதனால அவர்லாம் இன்னும் நிறைய ட்ரோல்லாம் பாப்பாரு அவரு. அதனால அவருக்கு எத்தா நிப்பாரு. ஆமா.